சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் லோகேஷ் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சார், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான மாலை வணக்கம். என்னோட பேர் லோகேஷ். முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ண ஐயாக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் அவருடைய குழுவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல நான் கத்துக்கிட்ட அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையர்கள், மூதாதையர்கள், சித்தர்கள், இறைவன், இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அனைவருக்கும் எளிய யோகா, சிம்பிள் யோகா டு ஆல். இந்த சிம்பிள் யோகா டு ஆல் பார்க்கறதுக்கு முன்னாடி யோகானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைத்தல், தன்னை உணர்தல் அப்படின்னு நம்ம சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த எளிமையான யோகா சாத்தியமா, அது பண்றதால என்ன நன்மை அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னைக்கு இதோடைய அவசியம் என்ன, இதோடைய தேவை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கூட்டு குடும்பமா இருந்தோம். ஆரோக்கியமான உணவு முறை இருந்தது, ஆரோக்கியமான வாழ்வியல் முறை இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தாங்க, ஆதரவா இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் ஒரு பாசிட்டிவா போயிட்டு இருந்தது. அந்த ஒரு இயற்கையோட ஒன்றி வாழ்தல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு ஒரு அவசரமான உலகத்துல ஒரு ஈவன் 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க. இருந்தாலும் அவங்களால பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேருக்கு உடல் ரீதியாக, சில பேருக்கு மன ரீதியாக, சில பேருக்கு பண ரீதியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்குமே இருந்துட்டே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 40 ஆண்டு காலம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய மருந்தகங்கள் அதிகமாயிருக்கு, நிறைய மருத்துவமனைகள் அதிகமாயிருக்கு. அதாவது ஒரு 40 வருடங்கள் 50 வருடங்களுக்கு முன்னாடி தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு தொலைக்காட்சி அப்படிங்கறதே ஏதாவது ஒரு வீட்டுலதான் இருக்கும். ஒரு வானொலியை தான் அதிகமான நபர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. தகவல் பரிமாற்றங்கள் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருந்தது. இருந்தாலும் நம்ம கிட்ட உடல் உழைப்பு இருந்தது. ஏன்னா அப்போ டிரான்ஸ்போர்ட் கிடையாது. எல்லாமே நம்ம கால்நடைகளாக நடந்து போய் தான் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. ஆரோக்கியம், சுத்தமான காற்று இருந்தது. அந்த இயற்கையோட ஒன்றி வாழ்தல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் பெருக்கம், மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு. அந்த நிலத்தின் பற்றாக்குறை பாத்தீங்கன்னா, நிலம் அதோடைய தேவை. இப்ப ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த நிலத்துடைய பரபரப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டே வருது. இப்ப மரங்கள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிட்டே வருது. அப்ப அந்த காற்று அப்படிங்கிற விஷயம், காற்று பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மாசு ஆயிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய உணவு முறை, அது ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தொழில்நுட்பங்கள் அதிவேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இவ்வளோ அதிவேகமா வளர்ந்தாலுமே போதுமான அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு அலசி பார்த்தோம்னா கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக, இப்ப 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1995ல என்ன விஷயங்கள், என்ன பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். போலியோ, அம்மை, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பிரச்சனைகளை மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட நோயுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு. நோயுடைய பாதிக்கக்கூடிய அந்த அன்றாடம் பாதிக்கக்கூடிய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா, வல்லுநர்கள் கொடுக்கக்கூடிய அவங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை பாத்தீங்கன்னா அவ்வளவு அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா 2050ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 கோடி மக்கள் டயபெட்டிஸ், நீரிழிவு அப்படின்ற நோயால பாதிப்புக்குள்ளான்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லப்படுது. இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. முதல்ல எந்த ஒரு நாட்டுல இருந்தாலும், எந்த தொழில் நாம் செய்து கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சி, அனைவருக்குமே அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. இப்ப குழந்தைகளா இருக்கும்போது ஒரு நாளைக்கு 200 முறை சிரிச்சாங்க. அவங்க ஒரு எந்த விஷயத்த பத்தி நினைக்கல. அவங்க நிகழ்காலத்தில் வாழ்ந்தாங்க. ஆனா நம்ம ஒரு 20 முறை சிரிக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லி வல்லுநர்களுடைய கணக்கு தெரியுது. நாம் கேட்டோம் அப்படின்னாலே நமக்கே தெரியுது. நம்ம பார்க்கக்கூடிய தொலைக்காட்சிகளாகட்டும், படிக்கக்கூடிய அந்த அன்றாட நியூஸ் பேப்பரா இருக்கட்டும்,
கேட்கக்கூடிய அந்த ஒரு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பொதுவா நம்ம நண்பர்களோடயோ பேசும்போது கூட பாத்தீங்கன்னா எத்தனை விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதாயிடுச்சு. இப்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், நம்ம உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகரிச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியா இல்லாம இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம், தூக்கமின்மை, உடல் ஆரோக்கியம், அதாவது உடல் ஆரோக்கியமின்மை, மன ஆரோக்கியமின்மை, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அப்ப மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயம் வேணும்னா இதெல்லாம் நம்ம நீக்கினா நிச்சயமா நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும். ஒருத்தருக்கு அடிப்படையான விஷயம் உணவு, உடை, இருப்பிடம். அப்ப அந்த உணவு, உடை, இருப்பிடம் வந்து இன்னைக்கு அத ஒரு விஷயத்த வந்து தத்தளிச்சுட்டு அதை தக்க வச்சுக்கிறதே மிக பெரும் போராட்டமா இருக்கு. இப்போ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அவங்க அறுவடை செய்யக்கூடிய உணவு இது வந்து பாத்தீங்கன்னா மழை அதிகமா வந்துடுது, இல்ல மழையே வர மாட்டேங்குது. அப்ப அவங்க எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த உணவு முறையை வந்து கொண்டு சேர்க்கறதாலும் அவங்களுக்கு போதுமான அளவு லாபம் இல்லை. அப்ப உணவு வந்து நமக்கு அடிப்படையான தேவையான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு முறை நமக்கு கிடைக்குதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படி கிடைச்சாலும் அது ஆரோக்கியமானதா இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்க சுத்தி வந்தாலும் மீண்டும் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தேவைப்படும். அப்ப அந்த மகிழ்ச்சி ஏற்கனவே அடிப்படையான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு அவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10ல் ஒரு 7 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த நேரத்துக்கு தூங்குறதே கிடையாது. ஸோ ஒண்ணு அவங்களுடைய வேலை நிமித்தம் காரணமாக தூங்குவதில்லை, இல்ல அப்படியே தூங்கினாலும் அந்த ஒரு மிட் நைட் தாண்டி தான் உங்களுக்கு தூக்கமே வருது. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை சூழல் இன்னும் இப்ப சில பேர் இந்த ஐடில எல்லாம் ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்றாங்க. அப்ப அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கா இல்ல பின்னோக்கி போகப்படுதா அப்படின்றது நம்மை நாமே கேட்டோம்னா தெரியும். சோ எத்தனையோ நபர்கள் அந்த விவசாய நிலத்துல இருந்து அந்த கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நாம தான் கஷ்டப்பட்டோம், நமக்கு தான் ஒரு சரியான பொருளாதார அடிப்படை விஷயம் இல்ல, வாழ்வாதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி தான் பெற்ற மகனையோ மகளையோ வந்து பாத்தீங்கன்னா நகரத்துக்கு அனுப்பி அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய படிக்க வச்சு அங்க வந்து வேலை வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் நோக்கி போகுது. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல யோகா பண்ணணுமா, எல்லாரும் பண்ணணுமா, ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய அதை பத்தி ஒரு புரிதல் இருக்கணும். அதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அதை பண்ணாம இருக்கிறதால என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதை பண்ணா நம்மளால மாற்றம் வர முடியுமா, ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிஞ்சதுன்னா நிச்சயமா வந்து நம்ம அதை நோக்கிய ஒரு சிந்தனை இருக்கும், அதை நோக்கிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பயணம் இருக்கும். இப்ப இதுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அது கொஞ்சம் பகிரலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய பேர் லோகேஷ். நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த யோகா மற்றும் இயற்கை உணவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் பிறந்த நாள் முதலே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அம்மா அப்பா, மிக குறிப்பா அம்மா, ஸோ அந்த எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து கலர் கலரா மாத்திரை வச்சுப்பாங்க, அதை சாப்பிடுவாங்க, நிறைய பாதிப்புக்குள்ளாவாங்க. ஸோ ஒரு பிரச்சனை வரும், அடுத்த பிரச்சனை மறுபடியும் தான், அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த பிரச்சனை வந்துடும். பல்லு பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் மாறி 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 வந்துட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை தீர்க்க முடிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். நிறைய பக்க விளைவுகள் இருந்தது. இப்ப ரொம்ப ஒரு குறைவான வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா பல்லு வந்து இழக்கக்கூடிய நிலை, அதுக்கப்புறம் அலர்ஜி, ஒவ்வாமை, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவுல இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள், எப்பயுமே ஜுரம் இருக்கும், எப்பயுமே சளி பிடிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா நமக்கு வந்து அந்த உடல் ஒரு ஜலதோஷம் வர்றது, சளி பிடிக்கிறது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கு தான் அப்படிங்கிற அந்த உடலை பற்றிய ஒரு புரிதலும் நம்மளுடைய மனதை பற்றிய புரிதலும் அது இருந்தது அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர முடியும். ஸோ என்னுடைய நோக்கம் முடிந்த வரை முடிந்த வரை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எமர்ஜென்சி, ஒரு அர்ஜென்சிக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஆங்கில மருத்துவம் ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவம். ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த நேரங்கள்ல வந்து ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் வந்து இமிடியட்டா வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்ப கண்டிப்பா அது தேவைதான். ஆனா அது வந்து சில நேரங்கள்ல அதுவே வந்து நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டு காலமாக சாப்பிடும் போது அதுவே நமக்கு பலவிதமான உமாமைகள் வந்துருது. அது எங்க வீட்டிலேயே பார்க்கும்போது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண் கூட பாக்குறது.
இதை நான் பார்த்து 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 வளர்ந்தாலே என்னவோ அந்த ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல சிறு வயது முதலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. இது நான் ஒரு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு தனியார் தொழிற்சாலையில நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். தனியார் தொழிற்சாலையில பணிபுரிந்துட்டு இருந்தாலும் ஏனோ அந்த ஒரு மனம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆரோக்கியத்தின் மீதான ஒரு நாட்டம் இருந்துட்டே இருந்தது. 2006 ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தது. அந்த தொழிற்சாலை தொடர்ந்து என்னால ஈடுபட முடியல, பணிபுரிய முடியல. அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்கும் போது அவங்க ஆபரேஷன் பண்ணணும், சிகிச்சை பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை செய்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் வீட்டுல தான் இருந்தேன். மறுபடியும் ஒரு 3 மாதங்கள் நல்லா அந்த மாதிரி இருந்தது. மறுபடியும் ஒரு 6 மாதத்துல மீண்டும் அதே பிரச்சனை. குனிஞ்சா தலை அவ்வளவு ஹெட்டேக் வரும், ஹெல்மெட் போட முடியாது, 2 வீலர் ஓட்ட முடியாது. ஒரு பக்கம் ஒற்றை தலைவலி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ரன்னிங் நோஸ் அப்படியே இதாயிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமே பண்ண முடியல, நிம்மதியான தூக்கம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது என்னால ஒரு அடிப்படையான விஷயம் கூட நிம்மதியான தூக்கம் அது கூட இல்லை. அப்ப ஒரு ஒரு போராட்டம் நிறைந்ததாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடம் தொடர்ந்து இந்த யோகா இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த நேரத்துல அந்த எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஐயப்பன் மாஸ்டருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சில முதல்ல அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை ஒரு தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணணும் நிறைய விஷயங்கள். ஏன்னா முதல்ல ஒரு 3 மாதம் மட்டும்தான் நான் அதை ஃபாலோ பண்ணலாம் நினைச்சேன். ஆனா அந்த அந்த ஆசனத்துடைய நிலை, அதுல வரக்கூடிய அந்த மாற்றங்கள், அந்த சுவாச மண்டலத்துல ஏற்படக்கூடிய விஷயங்கள், அந்த ரத்த மண்டலங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த ஒரு புத்துணர்ச்சி, அப்புறம் மனதில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு புத்துணர்ச்சி, நிறைய மாற்றங்கள் ஒரு உடல் ரீதியா மன ரீதியா விஷயங்கள் இருக்கும்போது ஒரு நிறைய என்னை ஒரு உணர்வதற்கான ஒரு ஊண்டுதோல், ஒரு விதை அங்க கிடைச்சது, விதைக்கப்பட்டது. அப்ப இதுல நம்ம ஏன் இதை தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி, இதையே நம்ம ப்ரொஃபஷனலா ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த 2010-8 ஞாபகம் வந்தது. அந்த ஒரு யோசனை வந்தது. அதுக்கப்புறம் யோசனைகள் இருந்தாலும் அந்த ஒரு தொழிற்சாலையில பணிபுரியக்கூடிய விஷயம் வேற வேற தொழில வேற வேற இதுல கண்டினியூ ஆயிட்டே அந்த பார்த்துட்டு இருந்த வேலையில அப்புறம் 2015க்கு அப்புறம் முழுமையாவே இந்த யோகா மற்றும் இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல முழு இதா நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்ட் டைமா டீச் பண்ணது. இப்ப நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் வருது, உடல் ரீதியா வருது. ஆனா பாத்தீங்கன்னா அதை மீண்டு அதை அதுல இருந்து விடுபட்டு இயற்கையான முறையில விடுபட முடியுது. ஒரு மகிழ்ச்சியான நிலை வருது. பணம் வரும் போகும், அது ஒரு விஷயம் கிடையாது, அது நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஆனா அந்த ஒரு காலம், இப்ப உதாரணத்துக்கு ஒரு 18ல இருந்து 20 வயது அந்த 2 ஆண்டு காலம் மறுபடியும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை திரும்ப மீட்டெடுக்க முடியாது, கிடைக்காது. ஆனா அந்த ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்ல பணமோ அப்படிங்கிற விஷயம் நம்ம சம்பாரிச்சுக்க முடியும். அப்ப இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயல்பாவே மனசுல ஆழமா பதிஞ்சதால அந்த ஒரு விஷயம். ஸோ இதனாலதான் அந்த மாத்திரை அப்படிங்கிற விஷயங்கள், மாத்திரை மருந்துகள் இது பார்த்தாலே நமக்கு அங்க போறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் தவிர்க்கிறது. ரொம்ப ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு வர்றதும் கிடையாது. ஏன்னா அப்படி வந்தாலுமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்மளுடைய உடல்ல மிகப்பெரிய ஒரு மருத்துவர், மிகப்பெரிய ஒரு மருந்தகம் நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கு. எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒரு அறிகுறியாக நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் வந்துட்டு தான் இருக்கும். அதை நாம உணர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால நம்மளுடைய உடலை புரிஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம அது ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 8 விபத்துகள் நான் கடந்து வந்திருக்கேன். எல்லா விபத்துகளுக்கும் இந்த யோக பயிற்சி அப்படிங்கிற விஷயம், இயற்கை சார்ந்த விஷயங்கள் எனக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஈஸியா அந்த அதை ரெக்கவரி ஆக முடியும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிளட் பியூரிபிகேஷனா இருக்கும், பிளட் தூய்மையா இருக்கும். ஸோ பிளட் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தூய்மையா இருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வராது. அதுல இருந்து நம்ம ஈஸியா கடந்து வந்துட முடியும், அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துட முடியும். ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா பொதுவா ஒரு உடல்ல காற்றோட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், நீரோட்டம் இதெல்லாம் நல்லபடியா இருக்கணும், சம அளவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இந்த யோகா இயற்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியமான பங்கு வகிக்குது. அது பொதுவா நம்மளுடைய உடல் பாத்தீங்கன்னா அசைவோட இருக்கணும். அசைவோடு இருக்கக்கூடிய உடல், அசைவற்ற மனம், இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நம்மளுடைய மனசுல அலைப்பாஞ்சிட்டே இருக்கு, இது இருக்குமா அது இருக்குமா அது பண்ணுமா. இப்ப வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 60,000 இருந்து 80,000 எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள போகுது. ஆனா அவ்வளவு எண்ணங்கள் நமக்கு தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு தேவை கிடையாது. அதுல பெரும்பாலான எண்ணங்கள் எதிர்மறையா இருக்கு.
இப்போ நம்ம சில நேரம் ஒரு சில நிமிடம் தியானம் பண்றோம், சில நிமிடம் மூச்சு பயிற்சி பண்றோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமா நமக்கு பெரிய ரிசல்ட் இருக்கும். இது மூச்சு பயிற்சி தியானம் மட்டும் கிடையாது. நாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய அத அதை வந்து லயித்து ரசித்து நாம் நம்மளுடைய சிந்தனை முழுவதுமா நம்ம அதிலே இருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு யோகா தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா சமைக்கும் போது அந்த அடுப்புல பாத்திரத்தை வைக்கிறோம், நம்மளுடைய கவனம் அந்த இடத்துல இருக்கு, உடல் வந்து அந்த பாத்திரத்தை எடுக்குது. ஸோ நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த இடத்துல அந்த நேரத்துல அந்த நிகழ்காலத்துல இருக்குது. அப்ப அதுவும் வந்து ஒரு விதமான யோகா தான். எந்த ஒரு செயல்கள் நாம் செஞ்சாலும் அதுல உடல் மனம் சுவாசம் மூன்று ஒருநிலைப்படுது அப்படின்னா அது ஒரு யோகம். ஒரு புத்தகம் படிக்கணும், அந்த புத்தகத்துல படிக்கும் போது நம்மையும் மீறி அதில் லயித்து ரசிச்சு அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி நாம அதை கடந்து நம்மை மறந்து நம்மை அந்த நேரத்தை கடந்து நாம அது உள்ள அந்த இதோட ஒன்றி நாம படிக்கிறோம், நம்மை மறந்து படிக்கிறோம், மகிழ்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அதுவும் ஒரு யோகா தான். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயம் வேணாலும் நம்ம சொல்லிட்டே போகலாம். அது விளையாட்டா இருக்கலாம், இல்ல எனி ஆக்டிவிட்டி, எந்த ஒரு செயல்பாடுகள் நாம் செய்தாலும் அதை நம்ம உடல் மனம் சுவாசம் மூணும் வந்து ஒரு நிலையிலும். ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். அதாவது மற்ற பயிற்சிகளுக்கும் ஒரு தேக பயிற்சிக்கும் யோக பயிற்சிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். தேக பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெயிட் லிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு வெயிட்ல இருந்து லிஃப்ட் பண்ணுவாங்க, அப்படியே கையில தூக்குவாங்க, இது பண்ணுவாங்க, பைசெப்ஸ் பண்ணுவாங்க. பட் அதே இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனை அந்த ஒரு சுவாசத்தை கவனிச்சுட்டு எந்த இடத்துல ஒர்க் அவுட் நடக்குது அதை கவனிச்சுட்டு அதுல வந்து முழு ஃபோக்கஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் யோகா தான். பட் என்னன்னா அது நம்ம அந்த வெயிட் வந்து நம்மளோட எடைக்கு நம்மளோட இதுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை கொண்டு போகணும், இயல்பா கிராஜுவலா கொண்டு போனோம்னா நமக்கு அது பெரிய அளவுல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதை நம்ம அதிரடியாக நிறைய விஷயங்கள் நம்மை மீறி அது பண்ணும்போது நமக்கு சில விஷயங்கள் கசப்பான அனுபவங்கள் அந்த தேக பயிற்சியில கிடைக்குது. அதே மாதிரி தேக பயிற்சி நம்ம பண்ணும்போது எனர்ஜி லாஸ் ஆகும், யோக பயிற்சி பண்ணும்போது நமக்கு எனர்ஜி கெயின் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ பொதுவாக வந்து ஒரு வாக்கியங்கள் இருக்கும். என்ன வாக்கியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இஃப் யூ ஆர் டிப்ரெஸ் யூ ஆர் லிவிங் இன் த பாஸ்ட், இஃப் யூ ஆர் ஆங்ஸைட்டி யூ ஆர் லிவிங் இன் தி ஃபியூச்சர், இஃப் யூ ஆர் பீஸ் யூ ஆர் லிவிங் இன் த பிரசன்ட். நீங்கள் பதட்டத்தில் வாழ்கிறீர்கள், பதட்டத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடந்த காலத்தில் வாழ்கிறீர்கள். நீங்கள் ஆழ்ந்த துக்கத்தில் வாழ்கிறீர்கள் என்றால் கடந்த காலத்தில் வாழ்கிறீர்கள். நீங்கள் பதட்டத்தில் வாழ்கிறீர்கள் என்றால் எதிர்காலத்தில் வாழ்கிறீர்கள். நீங்கள் அமைதியாக நிதானமாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள். அந்த மாதிரி அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த மன அழுத்தம் இல்லாம ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கணும். ஸோ ஒரு பக்கம் உடல் ஆரோக்கியம், இன்னொரு பக்கம் மன ஆரோக்கியம், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு கீழே அந்த உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கண்டிப்பா வந்து பின்னி பிணைந்த ஒரு விஷயம். ஒருத்தருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இருக்கு, உடல் வந்து ஃபிட்டா இருக்கு, ஆனா மனசு வந்து அவருக்கு வந்து சரியா இல்லை அப்படின்னா அவர் வந்து இது கிடையாது, அந்த அளவுக்கு ஆரோக்கியம்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி மனசு வந்து மனதளவுல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப ஜுரம் வருது, அப்பப்ப அடிக்கடி வீக் ஆகுது, அப்பப்ப நோய் சக்தி கம்மியாயிருது, ஸோ சாப்பிட்டது ஒவ்வாமை ஆயிருது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதுவும் வந்து ஆரோக்கியம் சொல்ல முடியாது. இப்போ உலக சுகாதார மையம் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் என்பது என்ன அப்படின்னா நோய் இல்லாமல் இருப்பது மட்டும் கிடையாது, நம்மளுடைய உறவுகளோடு இந்த சமூகத்தோடு நாம் அன்றாட பணிபுரியக்கூடிய அந்த பணியோடு சக மனிதர்களோடு அந்த ஒன்றி நாம வாழ்றது அப்படிங்கிறது தான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்தை தாண்டி இந்த ஒட்டுமொத்த சமூகத்தோடு இந்த உலகத்தோடு இந்த பிரபஞ்சத்தோடு நாம வந்து வாழணும் அப்படின்னா மட்டும்தான் அது ஒரு கரெக்டான ஒரு சரியான ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு உலக சுகாதார மையம் சொல்லப்படுது. அப்ப இதை நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அந்த மனதுல என்ன அளவுக்கு பாதிப்பு இருக்கு, அதை நம்ம எப்படி கொண்டு வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரன் யூ கேன் ஜஸ்ட் வாக் ஜாக். அதே மாதிரி இஃப் யூ நாட் ஏபிள் டு ஜாக் யூ கேன் ஜஸ்ட் வாக். அதே மாதிரி உங்களால இஃப் யூ நாட் ஏபிள் டு வாக் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் சிட். அதாவது உங்களால ஓட முடியல அப்படின்னா நீங்க ஜாக் பண்ணலாம், மெதுவா ஓடலாம். அதே மாதிரி உங்களால ஜாக் பண்ண மெதுவா ஓடவும் முடியலன்னா நீங்க வேகமா நடக்கலாம், வேகமா நடக்க முடியல அப்படின்னாலும் நீங்க மெதுவா நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளால என்ன முடியும், நம்மளால என்ன விஷயங்கள் சாத்தியப்படுதோ அதை நம்ம இருக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, மனநிலைக்கு ஏத்த மாதிரி, நம்மளுடைய உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம சிறப்பா செஞ்சோம்னா நிச்சயமா நமக்கு பெரிய அளவுல மாற்றம் உண்டு. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியாத ஒரு விஷயத்த வந்து சில விஷயங்கள் நம்ம முயற்சி செஞ்சோம்னா முடியும், சில விஷயங்கள் நம்மை கடந்து சில விஷயங்கள் இருக்கும்.
அது எந்தெந்த நேரங்கள் யாருக்கு எப்பப்ப கிடைக்குமோ அது அப்ப கிடைக்கும். ஸோ அதை பத்தி நம்ம மனக்குழப்பத்தோட இருக்கும்போது நிச்சயமா நம்மளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம நிறைவாக நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய மன நிறைவு இருக்கும். மன நிறைவு இருந்தாலே மகிழ்ச்சி இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்ப இதுல அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் பின்னி பிணைந்த விஷயம், ரெண்டுமே பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் ரிலேட்டட். ஸோ அப்ப அந்த இதுல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏன் தேவை, எதுக்காக தேவை அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பொதுவா நம்மளுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 ஆண்டுகளாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா நோய்களுமே, ஒரு சில நோய்களை தவிர எல்லா நோய்களுமே பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மக்கள் தொகையுடைய அதிகரிப்பு, மக்கள் தொகை அதிகமாகறாங்க அப்படின்னு நோய் அதிகமாகறாங்க அப்படின்றத நம்ம ஏத்துக்கக்கூடிய அப்ப பார்த்தா அந்த சதவீத அளவு அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கணும். ஆனா சதவீத அடிப்படையிலயும் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே தான் இருக்கு. டயபெட்டிஸா இருக்கட்டும், பிளட் ப்ரெஷரா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எத்தனையோ நபர்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் ஆயிருது. அந்த பிறக்கிறதும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்ததா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனைகளோட இருக்கு. இப்போ இதுல இந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எங்க இந்த தப்பு நடக்குது, எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறைகள். ஸோ அந்த வாழ்வியல் முறைகள் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி திருமணம் செய்யறதுக்கு முன்னாடில இருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருந்ததுன்னா நிச்சயமா அவங்களுடைய குழந்தை ஆரோக்கியமா தான் இருந்தாகணும். ஏன்னா நம்ம அந்த மூச்சு பயிற்சி செய்யறது மூலியமா மட்டுமே அந்த திருமூலருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா அப்படின்றத நாம அந்த கணவன் மனைவியாக நாம நிர்ணயிக்க முடியும். அது என்ன குழந்தை வேணும் அப்படின்றது, எந்த நேரத்துல எந்த மாதிரி இணையும் போது அப்படின்றது நாம முன்னின்று முடியும். அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் நம்ம இருக்க முடியும் நிச்சயமா. ஏன்னா நம்மளுடைய உடல் பாத்தீங்கன்னா எல்லா நோய்களும் பாத்தீங்கன்னா இந்த உஷ்ணம், அதே மாதிரி இந்த குளிர்ச்சி, இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள அடைக்கிற முடியும். ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 4448 வியாதிகள்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளேயே எல்லாத்தையும் அடைக்கிற முடியும். ஸோ உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள், குளிர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள். ஸோ இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அந்த தசவாய்க்குள் இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த காற்றோட்டம் சம அளவுல இருக்கணும், வெப்ப ஓட்டம் சம அளவுல இருக்கணும், ரத்த ஓட்டம் சம அளவுல இருக்கணும், நீர் ஓட்டம் சம அளவுல இருக்கணும் சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா வெறும் அந்த மூச்சு பயிற்சியை வச்சு மட்டுமே அனைத்து விதமான நோய்களை குணப்படுத்தினாங்க. ஸோ நமக்கு நோய் வந்தாலும் அதை கடந்து நம்ம அதுல இருந்து மீண்டு வர முடியும். நோய் வராம நம்மளையும் நாம தற்காத்துக்கவும் முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான சிறந்த விஷயம் நாம தற்காத்துக்கிறது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனை நமக்கு வருது, அதுக்கப்புறம் அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடுறது வரைக்கும் சில விஷயங்கள் நாம அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த பிரச்சனையில இருந்து முழுமையா வீராத வரைக்கும், மீண்டு வராத வரைக்கும் நம்ம சில விஷயங்கள் கண்டிப்பா அடிப்படையான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்ப இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல எலும்பு வீக்கா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது, ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும். இல்ல நம்ம அதை மறுபடியும் அதே இடத்துல வெயிட்டை தூக்குறோம், அதே இடத்துல ஸ்ட்ரெயின் ஆகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அது தாமதமாகும் ரிசல்ட் வர்றது. அப்ப அதே எலும்பு பாத்தீங்கன்னா அந்த எலும்பு மண்டலங்களை நம்ம ஆரோக்கியமான உணவு மூலியமாகவும் எளிமையான இந்த யோக பயிற்சி மூலியமாகவும் நம்ம அதை முறையில் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எலும்பு மண்டலங்களை ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு அது பிரச்சனை வராது. அப்ப முதல் விஷயம், முடிந்தவரை நம்ம தற்காத்து கொள்றது அப்படிங்கிறது. வந்தாலும் அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியும். ஸோ முதல்ல இது நம்மளுடைய நம்பிக்கைங்கிறது, மனம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டா இருக்கு. அப்ப நம்ம ஆரோக்கியமான குழந்தை பெற்றெடுப்பதற்கு முதல்ல அந்த தம்பதியர்கள் ஆரோக்கியமானாக இருக்கணும். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் அந்த குழந்தை பிறக்கிறது இப்ப என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நமக்கே தெரியும். நம்ம வீட்டுல, நம்ம அருகில் இருக்கக்கூடிய வீட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் கல்யாணம் பண்றாங்க, குழந்தை பிறக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப குழந்தை பிறந்தாச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த முதல் ஒரு 5 ஆண்டுகள் நிறைய பிரச்சனைகள் இயல்பா சுவாச மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது இயல்பான ஒரு விஷயம். இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்துல எல்லாம் இருந்தாங்க. ஒரு கிராமத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு வைத்தியர் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, கண்ணில் பிரச்சனை இருந்தாலும் காலில் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு இயற்கையான வைத்தியங்கள் இருக்கும், எளிமையான வைத்திய முறைகள் இருக்கும், அதை வச்சு கொண்டு போனாங்க.
இப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக பயிற்சி இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு சரியான தூக்கம் இருந்தாலே நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம மீண்டு வர முடியும். அதே மாதிரி உழைப்பு இருந்து இந்த ரெண்டு விஷயமே இன்னைக்கு பாதிப்புக்குள்ளா இருக்கு. இப்ப அத கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் ஆவரேஜா சராசரியா வந்து அந்த காலத்துல தூங்கினாங்க. இன்னைக்கு வந்து தூங்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஸோ அவங்க வேலை காரணமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அதே மாதிரி நேரம் இருந்தாலும் சில பேருக்கு தூங்க முடியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான பயிற்சிகள் வேணும், அதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களே பத்தி ஒரு இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு உழைப்பே இல்லை ஒருத்தருக்கு, ஒரு சிட்டிங் ஜாப்ல இருக்காருன்னா கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் அசைவோட இருக்கணும், அசைவற்ற மனம் இருக்கணும். அசைவுடன் கூடிய உடல், அசைவற்ற மனம், இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துல நாம என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்றாரு அப்படின்னாக்க அவருக்கு வந்து மனம் சார்ந்த பயிற்சி மட்டுமே போதுமானது. இப்ப நம்ம இந்த எளிய யோகா அப்படின்ற சொல்லது அடிப்படையில அசைவுடன் இருக்கக்கூடிய பயிற்சியா இருந்தாலும் அதையும் நம்ம எளிமைப்படுத்தி பண்ண முடியும். அதே மாதிரி மனம் சார்ந்த விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நிமிடம் மட்டும் நம்ம பண்ணாலே நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளோட பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த நர்வ்ஸ் வழியா அந்த போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்தையுமே வந்து நாம அதிகரிச்சுக்க முடியும். நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்பட்டு முடியும். அப்ப ஒரு குழந்தைகள் பிறக்கிறாங்க, 5 வயதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பள்ளி படிக்கக்கூடிய பள்ளியில வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த குழந்தைகளுடைய அந்த ஞாபக திறன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. ரொம்ப குறிப்பா, மிக குறிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த கொரோனாக்கு அப்புறம், அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதாயிருக்கு. ஏன்னா அந்த நேரங்கள்ல அதுக்கப்புறம் அந்த தொழில்நுட்பத்துடைய அந்த கைபேசியுடைய பழக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிச்சு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே அந்த வாழ்வியல் முறைகளை மாத்திருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கை குழந்தையா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாப்பாடு ஊட்டும் போதே கையில வந்து போனை கொடுத்து அந்த போனை பார்த்துக்கிட்டே இவங்க போனை பாக்குறாங்க, குழந்தை வந்து வாயில அப்படியே ஊட்டுறாங்க, வாயில ஊட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு, போனை பாக்குது. ஸோ அவங்களோட உணர்வு வந்து உணவுல இல்ல, ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பார்க்கக்கூடிய காட்சி. ஸோ அந்த காட்சிக்கு ஏத்த மாதிரி உணவு வாய செய்யுது, மூடுது. ஸோ அப்போ வந்து அந்த சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த என்ன காட்சிகள் பார்க்கப்பட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வந்து ரியாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். அப்ப இது வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து போனை வந்து பார்க்காதே நாம தான் சொல்றோம், போனை வந்து அதிக நேரம் செலவிட வேணாம்னு நாம தான் சொல்றோம். ஆனா அதே விஷயத்த கை குழந்தையா இருக்கும்போது நாம தான் பழக்கப்படுத்துறோம். ஏன்னா எந்த போனும் பிறந்த உடனே எனக்கு போன் வேணும் அப்படின்னு கேட்க போறது இல்லை. நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம போன்ல நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், அதை எப்படி பயன்படுத்துறோம், அந்த கைபேசிகள்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குறோம், அதே விஷயங்கள் தான் அந்த குழந்தைகள் பார்த்து பார்த்து கேட்குது. ஸோ அதே விஷயங்கள் தான் அந்த குழந்தைய எதிர்பார்க்குது. அப்ப அது நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும், நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப பள்ளி செல்லக்கூடிய அந்த ஒரு பருவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, அந்த ஞாபகத்திறன் வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ப இத வந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஞாபகத்திறன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூளைக்கு செல்லக்கூடிய அந்த நரம்புகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொய்வுகள் ஏற்படும் போது அந்த ரத்த ஓட்டங்கள் ஒரு இதாகும் போது பாத்தீங்கன்னா அந்த ஞாபகத்திறன் வந்து இயல்பா குறையறதுக்கான வாய்ப்புகளா இருக்கும். அப்ப இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வகையில நம்மளுடைய யோக பயிற்சிகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முறையா கூட கொஞ்சம் ஆரோக்கியமான உணவு முறை எடுத்தோம்னா நிச்சயமா வந்து நம்மளால நல்ல ஒரு பெட்டரான லைஃப், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்மளால நிச்சயமா வாழ முடியும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கு போறாங்க. பள்ளிக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள். ஸோ பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பூப்படையும் வயது வந்து பாத்தீங்கன்னா 16 வயது, 14, 16 வயது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 வயது, 10 வயது. ஸோ என்னன்னே தெரியாத ஒரு வயதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பருவம் எய்துறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது உணவு முறையில நிறைய விஷயங்கள் மாத்தியே ஆகணும். ஏன்னா வெறும் யோகாவோடு மட்டும் கிடையாது, யோகாவோட சேர்ந்து நிச்சயமா ஆரோக்கியமான உணவு முறை இருந்தா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும். அப்ப அங்க வந்து பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா அது என்னன்றத கையாளக்கூடிய உடல் அளவுலயும் அந்த ஆரோக்கியம் இல்ல, ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புணர்வு இல்ல, மனதளவுலயும் இல்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போறாங்க, பெண் குழந்தை இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மன இறுக்கம் அப்படிங்கறது வந்து அவங்க பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கே வருது. ஸோ அது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது. ஒரு பாத்தீங்கன்னா அவங்க பள்ளிக்கு போகக்கூடிய அந்த நாட்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பலு நிறைந்ததா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நிமிடம், ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் டெய்லி வந்து
சின்ன சின்ன எளிமையான ஒரு பயிற்சிகள் செஞ்சாலே அந்த மன அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அவங்களுடைய மனம் வந்து தயாராகப்படும். ஸோ ஈஸியா வந்து அவங்க அதை ஹேண்டில் பண்ணி அதை அவங்க சிறப்பா வந்து மேம்படுத்த முடியும். அப்ப இந்த விஷயம் வந்து அவங்களுடைய சிறு வயதுல இருந்தே அந்த பயிற்சி வந்து ஆரம்பிக்கணும். ஒரு வீட்டுல வந்து தாய், தந்தையர், குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூணுமே ஆரோக்கியத்துக்காக நிச்சயமா வந்து ஒதுக்கியே ஆகணும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடத்துல இருந்து அரை மணி நேரம் வந்து, ஏன்னா எவ்வளவோ விஷயங்களுக்காக எவ்வளவோ நேரத்துக்காக எவ்வளவோ நேரங்கள் வந்து எங்கெங்கயோ வந்து செலவு பண்றாங்க நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக. நம்மளுடைய இந்த குடும்ப ஆரோக்கியத்துக்காக ஏன் வந்து தினந்தோறும் 20 நிமிடம் 30 நிமிடம் வந்து ஒதுக்கக்கூடாது? அப்ப இதுல வந்து அந்த ஒரு 30 நிமிடம் ஒரு குடும்பத்தோட சேர்ந்து செய்யும் போது நிச்சயமா வந்து அவங்களால நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட முடியும், ஒரு புரிதல் ஏற்படும். சோ அவங்களுடைய அந்த அவங்களுடைய பேரன் அந்த அப்படியே வம்சாவளியும் வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து இப்பவே தற்காத்து கொள்ள முடியும். இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது ஒரு குழந்தை கண்ணாடி போடும். இப்ப கண்ணாடி போடக்கூடியது பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரு கிளாஸ்ல ஒரு பெஞ்சில பார்த்தாக்க ஒரு பெஞ்சில் கூட கிடையாது. ஒரு பாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் போடுவாங்க, கேர்ள்ஸ்ல வந்து அதுவும் ரொம்ப ரொம்ப ரேர். இப்ப பார்த்தாக்க ஒரு பெஞ்சில மினிமம் குறைஞ்சது ஒருத்தர்ல 2 பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி அது அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பா மாறணும், மாறியே ஆகணும். சரி, மாறினா மட்டும்தான் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம பண்றோம் அப்படின்னா அதாவது வருமுன் காப்பதே மிக மிக சிறந்த விஷயம். சோ வந்தாலும் அதை நம்ம மீண்டெடுக்கக்கூடிய வகையில நம்மளுடைய சித்தர்கள் பல பாடல்கள் வழியாக நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, எழுதிட்டு போயிருக்காங்க. ஆனா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்றது கொஞ்சம் நமக்கு அது கடினமா இருக்கணும். அந்த 48 நாட்கள் 90 நாட்கள் தொடர்ச்சியாக அத ஒரு கன்சிஸ்டன்டியா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நமக்கு ரிசல்ட் இருக்கும். அப்ப குழந்தைகள் அந்த பள்ளி படிக்க குழந்தைகள் எவ்வளவு பிரச்சனைகள் பாத்தீங்க. அதே மாதிரி அந்த உடல் எடை. ஸோ ஒரு பக்கம் உடல் எடை அதிகரிக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஞாபகத்திறன் வந்து குறைவா இருக்கு. அதே மாதிரி கண்ணில் வந்து கண்ணாடி போடக்கூடிய சூழல் இருக்குது. அதே மாதிரி ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஒரு மன இறுக்கம், மன அழுத்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு வலு நிறைந்ததா இருக்கு அவங்க சின்ன வயசுலயே. அந்த காலத்துல வந்து அந்த காலத்திலயும் கல்வி இருந்தது. ஆனா அந்த கல்வி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு கல்வியா இருந்தது, ஒரு மன அழுத்தத்தை போக்கக்கூடிய கல்வி முறையா இருந்தது. இன்னும் சொல்ல போனா அந்த குருகுலம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தது. ஸோ அது வந்து நம்ம அந்த டாபிக் ரொம்ப டீப்பா போவோம்னா, பட் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நாம இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளலாம்? இப்ப குழந்தைகளுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கப்புறம் அத ஒரு காலேஜ் போகக்கூடிய ஒரு அடல்ட் ஸ்டேஜ். ஏன்னா அது வந்து டீனேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த நேரத்தங்கள்ல ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த காலகட்டம். சோ ஒரு சரியான ஒரு வழி. ஏன்னா நம்ம வீட்டுல தாய் தந்தராகிய எல்லாருமே நல்ல பழக்கங்கள் நல்ல விஷயங்கள் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்க்கக்கூடியது பார்த்த விஷயங்கள், படங்கள், விளம்பரங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான விஷயங்கள் ஒரு நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் தான் அதிகமா வர்ற மாதிரி ஒரு இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய நண்பர்களும் சேர்ந்து அவங்களுடைய பாதை என்ன அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கப்படுது. அப்ப ஒரு சிறு வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியம் சார்ந்த பயிற்சிகள் குடும்பத்தோட ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவங்க அதை ஈஸியா வந்து எதிர்கொள்ள முடியும். அந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடந்து வர முடியும். ஸோ அந்த அடலசன்ட் ஸ்டேஜ். இப்ப அந்த நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா தனக்கு என்ன தேவை, தனக்கான எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தான் முடிவு செய்வதை விட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ்ல போறாரா, இந்த ஒரு டிகிரி எடுக்கிறாரா, அதே மாதிரி நம்மளும் போகலாம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு இருக்குதே தவிர, ஸோ அது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு அதாவது அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோருடைய ஒரு அரவணைப்பில், பெற்றோருடைய ஒரு வழிகாட்டுதல் படி, நல்ல ஒரு ஆசிரியர்கள் நல்ல ஒரு இதுல வழிகாட்டுதல் படி இப்பயும் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பள்ளி படிக்கக்கூடிய அந்த பள்ளி சக மாணவர்கள் என்ன அவங்க போகக்கூடிய கல்லூரி அவங்க தேர்வு செய்யக்கூடிய அந்த பாடங்கள் தான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய இது நம்ம நிறைய பேர் வீட்டுல நம்ம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் வந்து இது மாதிரி எனக்கு கிடைக்கல, அந்த கல்லூரி சேர்க்கல, அந்த மாதிரி பாடம் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கூட அவங்க வந்து அது மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த 10th +2ல படிக்கும் போதே பாத்தீங்கன்னா வருடா வருடம் நாமும் பார்த்துட்டு தான் இருக்கோம், கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். எத்தனையோ விழிப்புணர்வுகள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா 10th மார்க் கம்மியாச்சு, +2ல மார்க் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி எத்தனையோ வந்து ஒரு அவசரமான முடிவுகள் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது கம்மியா இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல,
ஆனா இதெல்லாம் வந்து இதையும் வந்து ஒரு அதாவது 0% வரணும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து தவறான முடிவு எடுக்கக்கூடாத நிலை வந்து முழுமையா 100% வரணும். அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அந்த இயல்பாவே சின்ன வயசுல இருந்தே அந்த பயிற்சிலாம் வரும்போது நிச்சயமா அதை அவங்க எதிர்கொள்ள முடியும். அந்த ஒரு தவறான முடிவுக்கு போக மாட்டாங்க. அடுத்து அந்த கல்லூரி வாழ்க்கை போறாங்க. ஸோ கல்லூரி வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறம் கல்லூரி வாழ்க்கை ஓகே, அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் கல்லூரி முடிஞ்சு அந்த வேலை அப்படின்னு பணி நிமித்தம் காரணமாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேற வேற இடங்களுக்கு வேற வேற நாடுகளுக்கு கூட அவங்க போறாங்க. ஸோ பெற்றோரை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல், நண்பர்களை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ இப்போ இந்த நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு விவகாரத்து. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு. மனஸ்தாபம் நிறைய அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ சின்ன சின்ன இது ஏன்னா அந்த காலத்துல வந்து எல்லாமே கூட்டு குடும்பமா இருந்தது. ரொம்ப ரேர். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் வந்து அந்த மிலிட்டரிக்கு போறது இல்ல அயல் நாட்டுக்கு போறது அப்படின்றது ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார பிரச்சனை காரணமாக, பொருளாதாரத்தை கடன் பிரச்சனை காரணமாக, சோ அவங்களுடைய வாழ்க்கை எதுனா ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போனா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா வந்து அங்க அவங்க அதை மனதை வந்து அதை அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்களா அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த தாத்தா பாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க மிஸ் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை பிறக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படுது. குழந்தை பிறந்தாலும் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம என்ன ஃபாலோ பண்ணமோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நாம் சந்திச்ச விஷயங்கள், அப்புறம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கத்துக் கொடுப்போம். அவங்க அதே மாதிரி வளர்ந்து அதே மாதிரி இப்படி இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. சோ இதே மாதிரி பெண்கள் பெண்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க சந்திக்கக்கூடிய அந்த மாதவிடாய். சோ அந்த மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு கழிவு நீக்கம் வந்து அந்த மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த மூன்று நாட்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இருந்துட்டு இருக்கு. சோ அதுல வந்து என்ன பிரச்சனை இப்ப இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படும் போது அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அதிகமான ரத்தப்போக்கு இல்ல வந்து பாத்தீங்கன்னா தாமதம் ஆகுறது இல்ல ஏர்லியாவே வர்றது இல்ல அந்த 28 days கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழல். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய பிசிஓடி அந்த மாதிரி நிறைய கர்ப்பப்பை பிரச்சனை, அந்த நீர்க்கட்டி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்லிட்டே போறாங்க. புது புது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் அப்படின்ற சார்ந்த விஷயங்கள் அனைவருக்குமே தேவைப்படுது. அதுதான் நான் இங்க முன்வைக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி மெனோபாஸ் ஸ்டேஜ். ஸோ அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அந்த 55 அந்த மாதிரி வயதுல தான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு வந்து 35 38 வயசுல எல்லாம் வந்து வந்துருது. அந்த அளவுக்கு வந்து அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம நிச்சயமா ஆரோக்கியமான உணவு முறை மூலியமாவும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை மாற்றுவதன் மூலமாகவும் இந்த மாதிரி யோக பயிற்சிகள் எளிமையான பயிற்சிகளை நாம் கையாள்வதன் மூலமாகவும் தொடர்ச்சியாக நாம் பின்பற்றுவதன் மூலமாகவும், ஏன்னா அந்த தொடர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம். ஏன்னா இதை நம்ம தொடர்ச்சியா பண்ணணுமா? நிச்சயமா பண்ணணும். நம்ம டெய்லி தூங்குறோம், டெய்லி நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம், உள்வாங்குறோம், கேட்கிறோம், பேசுறோம், உணர்றோம், சோ பழகுகிறோம். அப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய இது வந்து பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மனப்பிரச்சனை இல்லாத ஒரு இரவாகவும் மனப்பிரச்சனை இல்லாத ஒரு விடியலாகவும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் அப்படின்வாங்க. சோ தூங்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மன அழுத்தத்தோட மன சோர்வோட வந்து நம்ம தூங்கணும் அப்படின்னா அந்த தூக்கத்தை வந்து பாதிக்கும். சோ தூக்கமின்மைக்கு இன்னைக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுது. நிறைய காரணங்கள் இருக்கு. சோ அந்த வேலைப்பளு காரணமாக, மன அழுத்தம் காரணமாக, அப்புறம் உணவு முறை காரணமாக, அப்புறம் வாழ்வியல் முறை காரணமாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அப்ப அது வந்து அங்க பாதிப்படையுது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தூங்கும் போது மனப்பிரச்சனை இல்லாத ஒரு இருந்தா மட்டும்தான் அவங்களால தூக்கம் வந்து ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போக முடியும். ஒரு சராசரியான மனிதர் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறாரு அப்படின்னாக்க அவருடைய டீப் ஸ்லீப் பாத்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான். ஆனா இவங்க தூங்குறதே வந்து பாத்தீங்கன்னா 12 மணியை தாண்டிடுது. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு எந்திரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு, அதாவது நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா நம்ம ஃபீல் பண்ணணும். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. நம்ம எத்தனை மணிக்கு எழுந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆகணும். ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது ஏர்லியா நம்ம தூங்கி ஏர்லியா வந்து நம்ம எந்திரிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. ஸோ தாமதமா நம்ம தூங்கக்கூடாது. தாமதமா
எந்திரிப்பதும் நமக்கு வந்து ஆரோக்கியம் சார்ந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடு விஷயம். ஏன்னா அந்த அக்குபஞ்சர் கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த நுரையீரல் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து அந்த நேரங்கள்ல இருக்கும். ஸோ அந்த நேரத்துல நம்ம அந்த மாதிரி மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ இதை அடிப்படையா வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலையில 7 ல இருந்து 9 மணிக்கு காலை உணவா இருந்துடும். அதே மாதிரி காலையில 5 ல இருந்து 7 மணிக்கு அந்த சுவாசம் சார்ந்த நுரையீரலுடைய அந்த ஒரு இது இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அதை சார்ந்த விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அது மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நம்ம அதாவது உடல் அசைவு ஏற்படக்கூடிய வகையில நீங்க டென்னிஸ் ஆடுறீங்களா ஆடலாம், ஸ்விம்மிங் பண்றீங்களா பண்ணலாம், வாக்கிங் போறீங்களா வாக்கிங் போகலாம், ஜாகிங் போறீங்களா ஜாகிங் போகலாம், ரன்னிங் போறீங்களா ரன்னிங் போகலாம். உங்களுடைய உடல் அசைவு ஏற்படக்கூடிய வகையில உங்களுக்கு பிடித்திருக்கும். நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு அது மகிழ்ச்சி தருகிறதா? ஏன்னா நீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி எது தருகிறதோ அதை மட்டும் தான் நாம தொடர்ச்சியா பண்ணுவோம். ஏன்னா நம்ம வெறும் எவ்வளவு விஷயங்கள் பார்த்தாலும் எவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசினாலும் கேட்டாலும் உள்வாங்கினாலும் உங்களுக்கு அது மகிழ்ச்சி தருகிறது என்றால் நிச்சயமாக அது யாருடைய தூண்டுகோல் இல்லாமல் நீங்க தொடர்ச்சியா அதை பண்ணுவீங்க. அப்ப அது உங்களுக்கு என்ன விஷயங்கள் மகிழ்ச்சி தருதோ நீங்க அதுக்கேத்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தியானம் பண்றதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா தியானம் மட்டும் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு மூச்சு பயிற்சி பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்றது பண்ணிட்டு போகலாம். ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதை பற்றிய ஒரு புரிதல், இதை செஞ்சா என்ன நன்மை அப்படிங்கிறது A to Z நம்ம தெரிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ தியானம் செய்யறதால என்ன ஒரு 20 நிமிடம் தொடர்ச்சியா நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஎன்ஏவே மாத்திக்க முடியும். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, பிறவி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் ரீதியா வந்து சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம தொடர்ச்சியா வந்து நம்ம தியானம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆய்வுகள் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி ப்ரூவன் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு டிஎன்ஏ மாத்த முடியுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய உடல் வந்து ஒட்டுமொத்த உடலுமே வந்து பாத்தீங்கன்னா செல்களானது. ஸோ அப்ப அந்த ஒவ்வொரு செல்லுமே வந்து புதுப்பிக்க இருக்கும். ஒவ்வொரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிச்சுட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி யோக பயிற்சி எளிமையான பயிற்சிகள் செய்யும் போது நிச்சயமா அதனுடைய வந்து வாழ்நாள் நம்மளுடைய வாழ்வாதாரம் அதாவது வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழக்கூடிய அந்த லாங்கவிட்டி வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அந்த மகிழ்ச்சி மனம் சார்ந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன நிறைவான அந்த வாழ்க்கையா இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் வாழ்றோம், எல்லாரும் தூங்குறோம், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பண்றாங்க. ஆனா எத்தனை பேர் மகிழ்ச்சி நிறைந்ததாக மன நிறைவான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்கவுங்களுக்கே அந்த தெரியும். அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய உறவு முறை ஆஹ், சார் சார் கேக்குதுங்களா? வெயிட் பண்ணுங்க, ஃபோன் கால் வந்து பண்ணுங்க. லோகேஷ் சார் கேக்குறீங்களா? லோகேஷ் சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். மியூட் ஆயிடுச்சு அது. இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்கு கண்டினியூ. அப்ப அது பாத்தீங்கன்னாக்க அனைவருக்குமே அந்த யோக பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. அதாவது எல்லாருமே அந்த ஆரோக்கியம் சார்ந்த ஒரு மேம்பாடு தேவை. ஸோ அந்த ஆரோக்கியம் பயிற்சி அந்த அப்படின்ற விஷயம் முக்கியமா நம்ம ஆரோக்கியம் சார்ந்த உணவு, ஆரோக்கியம் சார்ந்த வாழ்வியல் முறைகள், ஆரோக்கியம் சார்ந்த இந்த யோக பயிற்சிகள் வந்து கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு சிறப்பான எதிர்காலம் நமக்கு நிச்சயமா இருக்கும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா பார்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேக வேகமா கையசைக்கிறாங்க, வேக வேகமா காலசைக்கிறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல், மனம், சுவாசம் இந்த மூணும் வந்து எந்த அளவுக்கு நாம இணைந்து பண்றோமோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை லயித்து ரசிச்சு நம்ம அனுபவிச்சு பண்றோம் அப்படின்னா நிச்சயமா அதுவும் ஒரு யோகா தான். அது ஏற்கனவே அது ஒரு சமையலாகட்டும், படிக்கக்கூடிய புத்தகமாகட்டும், விளையாடுறதாகட்டும், எது பண்ணாலுமே சரி நம்மளுடைய உடல், மனம், சுவாசம் மூன்றும் ஒருங்கிணைந்து நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம கண் பயிற்சி பண்றோம் அப்படின்னா இப்ப கருவிலியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், மேல் நோக்கி கீழ் நோக்கி பண்றோம். பாத்தீங்கன்னா மேல் நோக்கி கீழ் நோக்கி பண்றோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த கவனம் வந்து ஃபுல்லா அந்த கண்ணுல இருக்கணும். அந்த இடத்துல வந்து நம்மளுடைய மனசு வந்து அந்த கண்ணுல இருக்கணும், அந்த கருவிலி வந்து இருக்கணும். பண்ணும்போது நம்மளுடைய அந்த கண்களுக்கான ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்குது. அந்த கண்கள் சார்ந்த அந்த நரம்பு மண்டலங்கள் வந்து நரம்பு வந்து பாத்தீங்கன்னா தளர்வடையுது. அந்த கண்கள் சார்ந்த அந்த சதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்தனிங் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி நம்மளுடைய நாட்டம், கவனம், ஃபோக்கஸ் முழுமையா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கணும். அந்த மாதிரி ஸோ இடதுபுறம்ல இருந்து வலதுபுறம் எதுவா இருந்தாலும் நம்ம பண்றதா இருந்தாலும் எந்த பயிற்சி நம்ம பண்றதா இருந்தாலும்
அந்த கவனம் முழுமையா அதுல இருக்கணும். ஸோ அதே மாதிரி கழுத்து பயிற்சி பண்றதாலும் பாத்தீங்கன்னா நிதானமா அதை மேல் நோக்கி அப்புறம் கீழ் நோக்கி. குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம சுவாசத்தை வந்து நிறைய பேர் வந்து அந்த சுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேல் நோக்கி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிரீத் இன் பண்ணிட்டே பண்ணலாம், மூச்சு இழுத்துட்டே பண்ணலாம். அதே மாதிரி கீழ் நோக்கி வரும்போது பாத்தீங்கன்னா பிரீத் அவுட் பண்ணிட்டே பண்ணலாம். ஸோ மேல் நோக்கி மேல போகும்போது மேல் நோக்கி, கீழே டவுன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி. அதே மாதிரி இடதுபுறம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா பிரீத் இன் பண்ணிட்டே பண்ணலாம். அதே மாதிரி நடுவில் வரும்போது பிரீத் அவுட். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரீத் இன், நடுவில் வரும்போது பாத்தீங்கன்னா பிரீத் அவுட். அதே மாதிரி பிரீத் இன், பிரீத் அவுட். அதே மாதிரி பிரீத் இன். ஸோ இதை நீங்க எந்த அளவுக்கு மெதுவா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். ஸோ கட்டாயம் நாம் கண் சார்ந்த பயிற்சிகள் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம காலையில தூங்கி எழுவது முதல் இரவு தூங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிகமான எனர்ஜி கண்கள் வழியா லாஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்த முடியும். அந்த சிறு வயதிலேயே கண்ணாடி போடக்கூடிய சூழலை தவிர்க்க முடியும். கூடவே ஆரோக்கியமான உணவு முறைகளை நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, காய்கறி கீரை வகைகள் பழங்கள்லாம் சேர்க்கிறோம் அப்படின்னா நிச்சயமா வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி கழுத்து. ஸோ நம்ம ஸ்கூல்ல உட்கார்ந்தாலும் சரி, புத்தகம் படிக்கும் போதும் சரி, நம்மையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விழிப்புணர்வுகள் வருது, எவ்வளவு விளம்பரங்கள் வருது, எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலுமே நம்மையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் பாக்குறோம் அப்படின்னாலே நம்ம கை வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பாக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இயல்பாவே அந்த கழுத்து வந்து பாத்தீங்கன்னா இதாயிருது. ஸோ அது வந்து இதாயிருது. ஸோ கழுத்து கண்களுக்கு வந்து தினந்தோறும் கட்டாயம் நம்ம பண்ணணும். அதே மாதிரி முதுகு எலும்பு. ஸோ முதுகு எலும்பு வந்து பாத்தீங்கன்னா முன்னோக்கி வளையக்கூடிய சில எளிமையான பயிற்சிகள், நோக்கி வளைய சில எளிமையான பயிற்சிகள் பண்ணலாம். உட்காந்து பண்ணும்போது இது மாதிரி குனிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு ஒரு ஸ்டே பண்ணிட்டு நம்மளுடைய கவனம் ஃபுல்லா அந்த சுவாசத்துல வச்சுட்டு அது மாதிரி மேல வரலாம். ஸோ மேல அது ஆழ்ந்த உள்மூச்சு டவுன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரீத் பண்ணிட்டே டவுன் பண்ணலாம். ஒரு சில நொடி வந்து இயல்பான சுவாசத்துல ஸ்டே பண்ணலாம். 2 நொடி 3 நொடி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய என்ன முடியுமோ, உங்களுடைய பிளெக்சிபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு முடியுமோ அதுல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு தேர்ந்த ஆசிரியருடைய முன்பார்வையில நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய பேர் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு பண்ணுவாங்க, டிவி பார்த்துட்டு பண்ணுவாங்க, புத்தகங்கள் பார்த்துட்டு பண்ணுவாங்க. ஸோ உள்ள ஏர்லாக்கம் என்ன பண்ணுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க, 3 நாள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பிடிச்சிக்கிச்சு அங்க பிடிச்சிக்கின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கரெக்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது குறைஞ்ச ஒரு 3ல இருந்து 6 மாதங்களாவது. ஏன்னா நம்மளுடைய பாடியை வந்து அந்த உடல் வந்து ஒரு கரெக்டான ஒரு மாதிரி நடந்து போயிருப்போம். நான் சொல்ற புதிதாக எந்த விதமான பயிற்சிகள் செய்யாத நம்மளால பத்தி பேசிட்டு புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செட் ஆகுறதுக்கே மினிமம் 3 months ஆகும், அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நோய் இருக்கிறது தனி கேட்டகரி. ஏன்னா அது வந்து அந்த நோய்க்கு ஏத்த மாதிரி அது வந்து நிறைய விஷயம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு ரத்த அழுத்தம் இருக்கு, அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, இது 2 இருந்ததுன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் எடை வேற அதிகமா இருக்கும். மன அழுத்தம் இல்லாத ஆட்களே இன்னைக்கு கிடையாது. சோ மன அழுத்தம்ங்கிறது தவிர்க்க முடியாததுதான். ஆனா அது ஆரோக்கியமான ஒரு மன அழுத்தமா இருந்தா ஓகே. அதாவது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல அது இருக்கணும். சோ இத்தனை மணிக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஓகே, இத்தனை மணிக்கு நம்ம போகணும் அப்படின்றது நம்ம ஆரோக்கியம் சார்ந்தது. ஆனா அதையே வந்து ஐயோ நம்ம எத்தனை மணிக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நர்வஸா பரபரப்பா படபடப்பா அதை அப்படியே ஒரு நடுக்கமா ஒரு இதுவா நமக்குள்ளேயே ஒரு இதுவா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது நமக்கு நோயா மாறுது, பிரச்சனையா மாறுது. ஏன்னா உடல் ஆரோக்கியம் ஒரு பக்கம், மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள். சோ கண் பயிற்சி முக்கியமானது, கழுத்து பயிற்சி முக்கியமானது, முன்னோக்கி வளையக்கூடிய. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லேசா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பின்னோக்கி. ஸோ இது மாதிரி பின்னோக்கி வந்து லைட்டா பெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நின்ற நிலையில நீங்க பண்ணலாம். இடுப்புல பின்னாடி கை வச்சு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல உட்கார்ந்த நிலையில பெண்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி கை சப்போர்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஆசிரியருடைய முன்பார்வையில பண்ணா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா வந்து அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ஏற்கனவே முதுகு
அந்த பிரச்சனைகள், நீண்ட நாட்களா வலி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்டுட்டு பண்ணுங்க. ஆஹ் அதே மாதிரி அதாவது நம்மளுடைய மண்டலங்கள் ஒவ்வொரு எல்லா உறுப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கணும். ஸோ அது நீங்க எப்ப பண்ணாலும் சரி, உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கிறது ரொம்ப பெஸ்ட் வந்து ஏர்லி மார்னிங். இல்ல உங்களுக்கு அந்த நேரம் பணி நிமித்தம் காரணமாக நீங்க ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில தான் வரீங்க, லேட்டா தான் வரீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஈவினிங் பண்ணலாம். ஸோ அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் இருக்கும், சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங். ஒரு விஷயம் நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ பண்றது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த விஷயம். ஸோ மிகப்பெரிய ஒரு ஓவியம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு புள்ளியில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஒரு எந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய செயல்ல இருந்து, ஒரு சிறிய பழக்கத்துல இருந்து தான் உருவாகுது. அந்த சிறிய பழக்கம் தொடக்க பழக்கமா இருந்து தொடர் பழக்கமா இருந்ததுன்னா நிச்சயமா நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க முடியும், வருமுன் காக்க முடியும். நம்மளுடைய வந்து மன அழுத்தமா இருக்கட்டும், மன ஆரோக்கியமா இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், மகிழ்ச்சி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், நிறைய இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகா வந்து பல ரீதியா வந்து பிரிச்சிருக்காங்க. சிகிச்சை யோகா, சிரிப்பு யோகா, அதுக்கப்புறம் பொதுவான யோகா, அதுக்கப்புறம் நீரிழிவுக்கான யோகா, உடல் எடை குறைப்பதற்கான யோகா, அந்த மாதிரி சொல்லிட்டே போலாம், ரத்த அழுத்தம் குறைப்பதற்கான யோகா. சோ இதுல வந்து உங்களுக்கு எது பிரச்சனை இருக்கு, உங்களோட ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஆக்டிவா இருக்கீங்க, உடற்பமான உடல் உழைப்பு இருக்குன்னா மனம் சார்ந்த பிரச்சனை பயிற்சி வந்து தொடர்ச்சியா பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உடல் உழைப்பே இல்ல, நீங்க சிட்டிங் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னாக்க டெய்லி வந்து ஒரு 20 நிமிடமாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அதாவது நீங்க வாக்கிங் போய் என்ன பெனிஃபிட்டோ அதே நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இருக்கக்கூடிய உறங்கக்கூடிய அந்த ஒரு 6 அடி இடத்துல மட்டுமே போதுமானது. யோகா மேட்டை விரிச்சோ இல்ல பெட்ஷீட்டை விரிச்சோ பண்ணனாலே என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பயிற்சி இருக்கோ எல்லா பெனிஃபிட்டுமே நம்ம கொண்டு வர முடியும். சோ ஒருத்தர் 1 மணி நேரம் அதோட பெனிஃபிட் நம்ம நிச்சயமா கொடுக்க குறைவான நேரம். அதே மாதிரி எந்த பயிற்சியாலும் நீங்க சொல்றீங்க அத்தனை பயிற்சியோடைய ஒரு பெனிஃபிட் வந்து பலன் வந்து நேரத்துல மன நிறைவோட. ஏன்னா இப்ப நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெயில் காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகாலையில வருது. போடுறது நல்லது. சில பேருக்கு அதுவே வந்து ஒரு மாதிரியா தலை சுற்றல், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனா இருக்கிறதுல ரொம்ப ஒரு குறைவான நேரத்துல நம்ம முடியும். அதே மாதிரி மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் நம்ம பண்ண முடியாது. ஸோ இது வந்து 365 நாளும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட பழக்கமா நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தினரோட உங்களுடைய மனைவி எல்லாரும் சேர்ந்து ஒரு இது பண்ணினா அட்லீஸ்ட் பண்றதுக்கு நேரம் இல்லையா, வாரத்துக்கு 3 நாட்கள் இல்ல 2 நாட்கள், அதே மாதிரி வாரத்துக்கு 1 நாள் கட்டாயம். ஏன்னா வாரத்துக்கு 1 நாள் வந்து நம்ம பணம் பார்க்க நேரம் செலவு பண்றோம், போறதுக்கு நேரம் செலவு பண்றது, கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே போறோம். நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அதை மீட்டெடுப்பதற்கு நிச்சயமா வந்து இது உதவிப்படும். ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரத்த அழுத்தத்துல இருந்து, டயபெட்டிஸ்ல இருந்து, பைல்ஸ்ல இருந்து, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து, அதே மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம் சார்ந்த பிரச்சனைல இருந்து, அதுக்கப்புறம் கேன்சர் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்குமே இந்த எளிய பயிற்சிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி மூச்சு பயிற்சி. ஸோ மூச்சு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் பிரீத் இன் பண்ணி ஒரு பக்கம் பிரீத் அவுட் பண்ணும், அதுக்காக அந்த பக்கம் பிரீத் இன் பண்ணி இன்னொரு பக்கம் பிரீத் பண்ணுவோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நிதானமா, எந்த அளவுக்கு நிதானம் நீங்க இன்ஹேல் பண்றீங்களோ அதே மாதிரி எக்ஸேல் எந்த அளவுக்கு மெதுவா நிதானமா பண்ண முடியுதோ பண்ணலாம். கீழே உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காரலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பிரீத் இன் பண்ணி இந்த பக்கம் பிரீத் அவுட். ஸோ இடது பக்கம் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய குளிர்ச்சி தன்மை வந்து அதிகரிக்கும். வலது பக்கம் நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தன்மை அதிகரிக்கும். ஸோ இதை வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். ஏன்னா நமக்கு வெப்பமும் வேணும், குளிர்ச்சியும் வேணும். அதீத வெப்பம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனம் வந்து அமைதியா இருக்காது. அதே மாதிரி அதீத குளிர்ச்சி இருந்தாலும் நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. செரிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குலாம் வேணும். அப்ப நம்மளுடைய ஒட்டுமொத்த மண்டலத்துக்கும், எலும்பு மண்டலமாகட்டும், சதை மண்டலமாகட்டும், ரத்த மண்டலமாகட்டும், ஓகே ஓகே கண்டினியூ பண்ணிக்கோ. எனக்கு வந்து இது நேரம் இல்ல, எனக்கு வந்து சில நேரம் தியானம் பண்ணலாம் அப்படின்னாலும் தியானம் பண்ணலாம். நீங்க பலவிதமான தியானம் பண்ணலாம். நீங்க உட்கார்ந்து உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நினைக்கலாம், உங்களுடைய எண்ணங்களை கவனிக்கலாம், இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத பத்தி அசை போட்டு பார்க்கலாம்.
அப்படி இது மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணலாம். ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை விட பெட்டரா பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 நிமிடம் தியானம் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிஎன்ஏ வந்து மாத்திட முடியும். அப்ப நீங்க எந்த விஷயங்கள் உங்களுடைய இதை வந்து நீங்களே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ உங்க பேர் மகேஷ் அப்படின்னா, மகேஷ் அப்படிங்கிறவர் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், என்ன மாதிரி விஷயங்கள் வேணும், ஸோ அவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களையே நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், உங்களையே நீங்க மேம்படுத்திக்க முடியும். இப்போ பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் அனைத்து விஷயங்களையும் வந்து நம்ம பெற்றுக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துல நம்ம கவனம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள் சாத்தியக்கூறுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நமக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வாகனங்கள் நமக்கு இந்த மாடல் இந்த கார் தான் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ரோட்ல நிறைய வாகனங்கள் போனாலும் நம்மளுடைய கவனம் நம்மளுடைய ஆர்வம் எதுல இருக்கும் அந்த கார் போகும்போது மட்டும் நம்மளுடைய கவனம் வந்து இருக்கும். ஸோ கூடுதலா நம்ம பார்ப்போம். நம்ம கடந்து போனா கூட ஒரு வாட்டி திரும்பி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆர்வம் எதுல இருக்கோ அதுல வந்து நம்ம நிச்சயமா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான காரணம், மிக மிக முக்கியமான காரணம், நம்மளுடைய மனம் மகிழ்ச்சியா இருக்கணும். நம்மளோட மனம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி குறைப்பதற்கான விஷயங்கள் என்னென்ன, தூக்கமின்மை, மன அழுத்தம், உடல் ஆரோக்கியமின்மை, மன ஆரோக்கியமின்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம போக்குறதுக்கான இந்த விஷயங்கள் கூடுதலா ஆரோக்கியம் சார்ந்த உணவு முறைகளும் மாற்றும் போது நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் முறைகள் மாறும்போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகான ஆசனங்கள் மட்டும்தான் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆசனங்கள் மட்டும் கிடையாது, ஆசனமும் ஒரு பங்கு தான். ஏன்னா அட்டாங்க யோகத்தின் படி பாத்தீங்கன்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாரம், தாரணை, தியானம், சமாதின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆனா இப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா இயமம் நியமத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொய் சொல்லக்கூடாது, மத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, நம்மளுடைய வார்த்தைகள் ரீதியாகவும் ரீதியாகவும். ஸோ இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சாலே பாத்தீங்கன்னா நமக்கு பாதி பிரச்சனைகள் வந்து இருக்காது, மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிடம் அன்றைய நாள் காலையில இருந்து இரவு வரைக்கும் பாத்தீங்கன்னா சில நபர்களை வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம காயப்படுத்திருக்கோம். கண்கள் மூடி சேர்லயோ கீழேயோ உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் காயப்படுத்திருக்கோமோ, சப்போஸ் நம்மளையும் மீறி காயப்படுத்திருக்கோம் அப்படின்னா மனசுக்குள்ளேயே அவங்களுடைய உருவத்தை நினைச்சிட்டு சாரின்னு சொல்ற வார்த்தையை சொல்லிக்கலாம். அதே மாதிரி எத்தனையோ நபர்கள் வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உதவி இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து மனசார நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனதார நாம் நன்றி சொல்லலாம். அப்ப அந்த நன்றி, மன்னிப்பு கேட்குதல், இந்த 2 இது விஷயங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாளுடைய தூக்கத்தை வந்து ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு டீப் ஸ்லீப் வந்து நிச்சயமா வந்து வழிவகுக்கும். அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன எளிமையான கண் பயிற்சி, கழுத்து பயிற்சி, அந்த ஒரு பாத்தீங்கன்னா தோள்பட்டை சார்ந்த பயிற்சிகள், அதாவது நம்மளுடைய போன்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆயிருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய சதை மண்டலங்கள் ஆக்டிவேட் ஆயிருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து அந்த இடத்துல ஆக்டிவ் ஆயிருக்கணும். ஸோ இதெல்லாமே அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு செல்லும் டிஷ்யூஸும் வந்து திசுக்களும் வந்து பாத்தீங்கன்னா புத்துணர்வு பட்டிருக்கும். ஸோ இது கரெக்டா இருக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம பயிற்சிகள் பண்றதுலே எளிமையான சூரிய நமஸ்காரம் இருக்கு. ஸோ அது மாதிரி எளிமையான ஆசனங்கள் இப்ப பண்றதே பாத்தீங்கன்னா நம்ம கை தூக்குறோம் அப்படின்னா அந்த கை தூக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே நம்ம கை தூக்காம கை தூக்கும் போது அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு மூச்சு இழுத்துட்டு கை தூக்கலாம், அப்புறம் மூச்சு இழுத்துட்டு கை கீழே போடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ணலாம். இப்போ சைட்ல பண்றோம் அப்படின்னா கை தூக்கிட்டு இன்ஹேல், அப்புறம் டவுன் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணிட்டே டவுன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள், எளிமையான பயிற்சிகள் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணலையோ அந்த பண்ணாததுக்கான பயிற்சிகள் என்னவோ அதற்கான முயற்சி நம்ம எடுத்து அதை தொடர்ச்சியா பண்ணோம் அப்படின்னா அந்த பழக்கத்தை வழக்கமாக்கி தொடர் பழக்கமா இருந்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்பட்டுடும். வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ண ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். ஆக்சுவலா வந்து அமேசிங்கா இருந்தது. நிறைய விஷயத்த வந்து உள்ளார்ந்து பேச முடிஞ்சது. நிறைய விஷயங்களை வந்து உள்ளார்ந்து சொன்னீங்க. உண்மையிலேயே நம்ம தியானம் பண்ணும்போது வந்து மனம், புத்தி, செயல் 3மே ஒன்னா இருந்தாதான் நம்ம வந்து தியானத்துல நிற்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற விஷயம் வந்து அவ்வளவு உண்மையான கருத்துக்கள். ஆக்சுவலா நீங்க சொல்றது தியானத்தை வந்து ஒரு குரு மூலியமா கத்துக்கினா மட்டும்தான் கத்துக்க முடியும், இல்லைன்னா கத்துக்கவே முடியாது. ஏன்னா குரு சொத்து போட்டாலும் வித்தை கத்துக்க முடியாது. நிறைய பழமொழிகள் இருக்கு.
அப்படி இருக்கும்போது நம்ம பழமொழிகளோட வாழ்க்கையில அனுபவங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து உள்ளாந்து போகும். நம்ம இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க தியானத்தை பத்தி பேசும்போது தியானத்தோட அடுத்த நிலை அப்படின்றத பாத்தீங்கன்னா தியானத்தோட அடுத்த நிலை முக்கியமான டாக்டர் மேடம் போன் வந்துருச்சு. ஆக்சுவலா தியானத்தோட அடுத்த நிலை நம்ம வந்து ஜீவசமாதி ஆக போறோம், ஜீவமுக்தி ஆக போறோம், பிறவா நிலைக்கு போக போறோம். தியானத்துல மனம் புத்தி செயல் மூணுமே ஒரே இடத்துல நிக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, மனோநாசம் பண்ணாம எதுவுமே கிடைக்காது. என்னடா இவன் இப்படி பேசுறானே நினைக்காதீங்க. ஏன்னா அனுபவங்கள் நிறைய விஷயத்த நம்ம தேடி தேடி உள்ள போகும்போது அதே தியானத்தை ஒரே நிமிஷத்துல கத்துக்க முடியும். அப்படின்னா சங்குநாதம் 30 செகண்ட் மூச்சை பிடிச்சி தம் பிடிச்சி நீங்க அந்த சங்க வாசிச்சீங்கன்னு வச்சுங்களேன், மனம் புத்தி செயல் எல்லாமே ஒரே இடத்துல நின்னா சங்க ஒளி வந்து பிறக்கும், பிறக்காது. ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள். ஏன்னா இந்த விஷயம் வந்து எப்படி நான் கத்துக்கிறேன்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சார், எப்படின்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சங்கு வந்து யதார்த்தமா நம்மளுக்கு கைக்கு வந்தது. ஒரு ஒரு 10 நாள் இருக்கும். போன சனிதான் இருக்கு, முன்ன சனிக்கிழமை சங்கு வந்து. அப்ப அதனால வந்து சங்கு வந்து ஊதவே முடியல. அப்ப அந்த ஐயா சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, மன புத்தி செயல் மூணுமே ஒரே இடத்துல நின்னா மட்டும்தான், நீங்க நாதத்தை ஊதுனா மட்டும்தான் அந்த இதுல ஒளி வந்து பிறக்கும் அப்படின்னாரு. அப்பதான் சொன்னாரு, நீங்க 1 மணி நேரம் தியானம் பண்ற விஷயத்த ஒரே நிமிஷத்துல நீங்களே இருக்க முடியும். ஆனா இறைவன் கொடுத்திருக்காரு. நம்ம எந்த விஷயமும் ஃபாலோ பண்றது இல்லை. 1 மணி நேரம் தியானம் பண்ண சொன்னாலும் தியானம் பண்றது கிடையாது. சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னாலும் பண்றது கிடையாது. எதுவுமே நீங்க வந்து பண்ணாம இருந்தாதான் பிரச்சனை. உங்களுக்கு சங்கு ஊதக்கூடாதுன்றாங்க, சரி ஓகே, சரி அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் சீரியல் பார்ப்பீங்களா, அந்த சீரியல் நேரத்தை ஒதுக்கி தியானம் பண்ணலாமே. எவ்வளோ விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலா நிறைய பேர் கவனிச்சிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா சிக்னல் என்ன சம்திங் ப்ராப்ளமானு தெரியல. அஜய் சார் நீங்க என்ன கேட்கலாம்? அஜய், டாக்டர் மாரிமுத்து சார். நான் அஜய் பேசுறேன் சார். சொல்லுங்க. அந்த ஆமா சார், அந்த மனம் சுவாசம் மூன்றையும் ஒருங்கிணைச்சு நம்ம எதையாவது நினைச்சோம்னா நடக்கும், அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க. அப்புறம் அந்த மன உளைச்சலுக்கு பத்தி சொல்லியிருந்தீங்க, தூக்கமின்மைக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாமே புரியுது எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அது நீங்க பேசுறதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இதனாலதான் இது நடக்குது அப்படிங்கிறத எங்களால உணர முடியுது. நல்லா இருந்துச்சு சார் நீங்க பேசுனது. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். வேணா ஃபர்தர் டீட்டெயில் வேணா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நான் சார் நிறைய கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன், நான் லிங்க் பண்ணி கொடுக்குறேன். 7550 7550 250. இதுல அனுப்ப முடியுமா சார்? டெலிகிராம்ல உங்களுக்கு பர்சனலாவா? நான் போட்டு வரேன் மேடம். 7550 நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போட்டு வரேன். சேனலோட ட்ரஸ்டோட ஃபவுண்டர் நான் தான், சேனலோட ஃபவுண்டர் நான் தான். நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் மற்ற டீட்டெயில்ஸ் எப்படி உங்களை உதவி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பேசிக்கலாம். சரிங்க சார். ஆக்சுவலா நம்ம ட்ரஸ்ட் உருவாக்குறதுக்கு முக்கியமான நம்ம ஆளே இல்ல அப்படின்னு நினைச்சேன். கடைசியில வந்து இறைவனா தான் ஐயா லோகேஷ் சார் வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கி நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கூட வந்து சப்போர்ட் பண்ணாரு. நிறைய விஷயத்துக்காக பண்ணியிருந்தார். ஆக்சுவலா ரொம்ப 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 நன்றி, கோடான கோடி நன்றிகள். ஏன்னா வந்து ஆக்சுவலா நந்தினி மேடம் மூலியமா நம்ம பேச ஆரம்பிச்சது ஏதோ ஒரு டைம். ஆனா நீங்க பண்ண விஷயம் பெரிய விஷயம் சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. முடிச்சுக்கலாம் சார். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. டவுட் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.